ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் பாரதி ஃபேமிலி பிளாக்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி வரலட்சுமி நோன்பு இல்லையா, அதனால் எங்கள் வீட்டில் சிம்பிளாக நாங்கள் வரலட்சுமி நோன்பு கும்பிட்றோம். அதை பார்க்கலாம் வாங்க, நாங்கள் என்னெல்லாம் வச்சு கும்பிட்றோன்னுட்டு என்னெல்லாம் பண்ணுறோன்னுட்டு. வாங்க போகலாம் வீடியோக்குள்ளே. ஃபஸ்ட்டு விளக்கேற்றிடலாம். ஃபஸ்ட்டு பிள்ளையார் அபிஷேகம். நான் இப்படி இருந்து பண்ணு. ஃபஸ்ட்டு பிள்ளையாருக்கு பால் அபிஷேகம். பசங்க பண்ணுறானுங்க அபிஷேகம் பிள்ளையாருக்கு. இப்போ என்ன அபிஷேகம் பண்ணுறீங்க? ம், நல்லா பிள்ளையாரத்தை. ஆ, போதும் போதும், டைம் ஆகுது. தண்ணி ஊற்றுங்க. நான் போடுறேன். எடுத்து இன்னும் கொஞ்சம் போடு. சந்தனத்தில் பன்னீர் கலந்து அபிஷேகம் பண்ணுறாங்க. இரு வர. பிள்ளையார் அபிஷேகம் முடிஞ்சாச்சு. பசங்களுக்கு ட்ரெஸ்லாம் கட்ட தெரியாது, அதனால ட்ரெஸ் நான் கட்டி வச்சுருவேன். சாய் இங்க வாமா. சாய், பசங்களுக்கு பிள்ளையார் ட்ரெஸ்லாம் போட தெரியாது, அதனால நான் ட்ரெஸ் போட்டு பொட்டுலாம் நான் வச்சுருவேன். சாய்மா, இந்த கிளாஸு இந்த தயிர்லாம் அந்த பக்கம் தூரம் பட்டிருவி. ட்ரெஸ் போட்டு பிள்ளையாருக்கு பொட்டுலாம் வச்சாச்சு. ஸ்கூலுக்கு வர டைம் ஆகிட்டே இருக்கு. அபிஷேகம் பண்ணி வச்சாச்சு. வரலட்சுமி விரதத்துக்கு என்னென்னலாம் வச்சுருக்கோன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு எப்போவுமே மகாலட்சுமிக்கு கல்லுப்பு மஞ்சள் விளக்கேற்றியாச்சு. சாரி, வளையல், மஞ்சள் குங்குமம், தாலி கயிறு, மஞ்சள் குங்குமம் பாக்கெட்டு, வெத்தலைப்பாக்கு, வாழைப்பழம், செவ்வாழை, மல்லிப்பூ. இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்னால், எல்லா சாமிக்கும் நாங்கள் ஒரே கலரில் ட்ரெஸ்ஸு, எல்லோ கலரில் தான் எல்லா சாமிக்கும் ட்ரெஸ் இருக்கும். இங்கே பாருங்கள், எல்லாமே எல்லோ கலரில். குபேரலக்ஷ்மிக்கு, மகாலட்சுமிக்கு, முருகர், இங்கே பின்னாடி பெருமாள் இருக்கார், கோமாதா, எல்லாத்துக்குமே எல்லோ கலர்லேயே ட்ரெஸ் வாங்கி இந்த தடவை கட்டியிருக்கோம். இவன் கப் சாம்பிராணி ஏற்றிட்டு இருக்கான். இதில் பன்னீர், பச்சை கருப்பு, ஜவ்வா அதெல்லாம் போட்டு பூ போட்டு வச்சுருக்கோம். குலதெய்வ வழிபாடு. டுடே எங்கள் வீட்டில் நெய்வேத்தியம் சக்கரை பொங்கல், வடை எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இப்போ கற்பூர தீபார்த்தனை காட்ட வேண்டியது தான். எல்லாரும் கற்பூர தீபார்த்தனை காட்டிட்டு விழுந்து கும்பிட்டுட்ருக்கோம். நானும் இப்போ அவரும் விழுந்து கும்பிட்டு எழுந்துக்கிட்டோம். சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு அவர் கையால் தாலி சரடுக்கு மஞ்சள் குங்கெல்லாம் வச்சுக்கிட்டேன்.
ஒரு 5 பொட்டு எல்லா தாலிக்கு மகாலட்சுமிக்கு அதெல்லாம் வச்சிட்ருக்காரு, மஞ்சளும் குங்குமமும். மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு உள்ளே போட்டுக்கிட்டேன். இப்போ அவர் கையால் வளையல் எல்லாம் 2 கையில் எப்போவுமே அவர் கையால் தான் நான் எல்லா வரலட்சுமி நோன்புக்கும் அவர் கையால் தான் பண்ணிப்பேன். சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வளையல் பூவெல்லாம் அவர் கையால் வச்சு விட்டு அவர்கிட்ட வந்து எப்போவுமே ஆசீர்வாதம் வாங்கிப்பேன். விழுந்து கும்பிடு ஒவ்வொரு வரலட்சுமி நோன்புக்கும் எப்போவுமே சிம்பிளாக கும்பிட்டாலும் இதை மட்டும் அவர்கிட்ட எப்போவுமே நான் பண்ணிப்பேன். அப்புறம் மஞ்சள் குங்குமம் நெத்திக்கு வைக்கவே இல்லை, அப்புறம் வச்சுக்கிட்டு காலில் விழுந்து ஆசீர்வாதம் பண்ணிக்கிட்டேன். வாங்கிட்டு எழுந்தாச்சு. நெக்ஸ்ட்டு பசங்களுக்கு ஊட்டி விடுறதுக்கு அவரையே உட்கார வச்சுட்டேன். எப்பவுமே நான் தான் ஊட்டி விடுவேன். இன்றைக்கி இன்னும் டிஃபன் பாக்ஸ் தான் நான் இன்னும் ரெடி பண்ணவே இல்லை. அதனால் அவரையே ஊட்டி விட சொல்லிட்டு தான் பசங்களுக்கு. அவர் கையால் ஒரு தடவை நானும் ஊட்டிக்கிட்டு அவருக்கும் ஊட்டி விட்டுட்டேன். இதெல்லாம் நான் எப்பவுமே ஒரு சென்டிமெண்ட்டாக பார்ப்பேன் ஒரு சாமி கும்பிடும்போதும். பசங்களுக்கு வந்து காலையில் சக்கரை பொங்கல் வடைலாம் கொடுத்துட்டு ஸ்கூலுக்கு டிஃபன் பாக்ஸ்க்கு வந்து இட்லி ஆனியன் சட்னி செஞ்சு கொடுத்துட்டேன். கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னுட்டு எனக்கு செய்கிறதுக்கு. வேலை காலையில் எழுந்து ஒரே எல்லாம் செய்கிறதுக்கே டைம் சரியாக இருக்குது. அதனால் சிம்பிளாக இட்லி வெங்காய சட்னி செஞ்சு அனுப்பிச்சிட்டேன். டிஃபன் பாக்ஸ் பேக்லலாம் வச்சுட்டு நான் இந்த வேலைலாம் செஞ்சுக்கிட்டேன் அவர் ஊட்டுறதுக்குள்ளே. ஸ்நாக்ஸ்க்கு வந்து குட் டே பிஸ்கெட் சாக்லேட் ஃப்ளேவர் வந்து வச்சுட்டேன். செவ்வாழை வைக்கலான்னு நினச்சேன், அவசரத்தெல்லாம் மறந்துட்டேன். அப்புறம் லஞ்ச் பாக்ஸ் எல்லாம் பேக்கில் பேக் பண்ணி வாட்டர் பாட்டில்லாம் வச்சாச்சு. லஞ்ச் பேக் ரெடி பண்ணி வச்சுட்டேன். நாங்கள் எப்படி வரலட்சுமி நோன்புலாம் கும்பிட்டோம் சிம்பிளான்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் உங்கள் வீட்டில் எப்படி கும்பிடுவீங்கன்னு சொல்லுங்கள். இதை விட எப்படி இன்னும் பெஸ்ட்டாக பண்ணலான்னு சொல்லுங்கள். நாங்கள் சிம்பிளாக வீட்டில் முடிச்சுக்கிட்டோம். அவ்வளோதான். லஞ்ச் பாக்ஸ் பேக்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. பசங்களும் சாப்பிட்டு முடிச்சுட்டானுங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு ஷூவெல்லாம் போட ஆரம்பிச்சிட்டானுங்க. ஷூலாம் போட்டுட்டு எழுந்து பவுடர் அடிக்கலான்னு பவுடர் அடிச்சுட்டே இருக்கேன். பின்னாடி பார்த்தா கேட் ஓப்பனில் இருக்கவே மாடு வந்துடுச்சு. இப்போ இந்த பக்கம் போயிட்டு அப்படியே வெளியே போடுங்க, வெளியே பாபான்னு கூப்பிட்டு போடுங்க. அதுக்கப்புறம் அது மாடுக்கு ஒரு வாழைப்பழம் எடுத்துகிட்டு வந்து கொடுங்கடான்னு சொல்லிட்டு இருந்தேன். வெளியே போயிட்டு போடுற எடுத்துகிட்டு வந்து கொடுக்கலாம் போது மாடு வருது. திரும்பி திரும்பி பார்க்குதா, பயத்தில் சின்ன பையன் நான் பெரிய வாங்கி வாயில கூட ஒன்றும் பண்ணாது போட்டு அந்த மாடு சாப்பிட்டுடுச்சு. சாப்பிட்டுட்டு நான் இவங்களை கூப்பிட்டுட்டு ரெடி பண்ண ஆரம்பிச்சுட்டு ரெடி பண்ணியாச்சு. இப்போது வண்டி ஆண்ட பேக்லாம் எடுத்து வந்து வச்சிட்ருக்கானுங்க. அவங்க அப்பா உள்ளே இருக்கார். வந்து ஏறின உடனே பேக்லாம் எடுத்து கொடுப்பானுங்க. பேக்லாம் எடுத்து கொடுத்துட்டு அவங்க அப்பா கீழே இறங்கி போகிறாரு. கீழே இறங்கினோடனே போய் இவனுங்களும் வண்டியில் ஏறிட்டு பாய் சொல்லுவானுங்க. எப்பா இவங்க 3 பேரையும் ரெடி பண்ணி அனுப்புறதுக்குள்ள டயர்டாக ஆகிடுதுங்க. காலையில் 8 o'clock இவங்களுக்கு 7:30 மணிக்கெல்லாம் சாப்பாடு ஊட்டி 8 மணிக்கெல்லாம் அனுப்புறதுக்குள்ள தலையே சுற்றி கிர்றன்னு விழுந்துரும் போஇருக்குதுங்க. கிளம்பிட்டானுங்க. கிளம்பி இப்போ பாய் காட்டிகிட்டே போகிறானுங்களா, அந்த கடைசி வரைக்கும் பாய் காட்டிகிட்டே போவானுங்க. அப்பா முடியலங்க, தலையே கிர்றனுது. எங்கள் வீட்டு வரலட்சுமி நோன்பு பார்த்துட்டிங்க. உங்கள் வீட்டிலலாம் எப்படி கும்பிட்றீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.